ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரியினுடைய உடலில் வேதனை உண்டாக்குறதுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய ஏவல் பூஜை பிரயோக முறை. இது எப்படி பண்ணுறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்களாக இருக்காங்க, இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல இப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க. நாங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது சாமி, இதனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது வேண்டாத நபர்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து பல தேவையில்லாத காரணங்களுக்கெல்லாம் வந்து புது புது எதிரிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் உருவாகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதை வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லைன்னா அதாவது பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பூஜை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, எதிராளி பக்கம் தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் செய்யலாம். இல்லை உங்கள் மேலே எல்லா தவறையும் வச்சுட்டு எதிரி மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நபருக்கு இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதற்குண்டான ஒரு எதிர்வினைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்தே தீரும்னு சொல்லி சித்திரநூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த கலையை பொறுத்தவரையும் நன்மை தீமை அறிஞ்சு செய்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லைனாக்கா இந்த பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை அன்னைக்கு நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய சோத்துக்கத்தாழையினுடைய மடல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மண் சட்டி துண்டும் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? மண் சட்டி துண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து இது கூடயே வந்து பச்சரிசி மாவு. சரிங்களா? பச்சரிசி மாவில் ஒரு இடத்துல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து இந்த பச்சரிசி மாவை போட்டு அந்த பச்சரிசி மாவுக்கு மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே வந்து இந்த மண் சட்டி துண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும். அதையும் வந்து அது கூட வந்து கலந்துக்கிட்டு அது கூடயே வந்து சோத்து கத்தாழை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த மடலை வந்து சீவுனீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஜெல்லு மாதிரி வரும். அந்த ஜெல்லையை வந்து சேர்த்து நல்லா பாவை மாதிரி பிடிக்கணும். சரிங்களா? பதுமை மாதிரி செய்து இப்போ உங்களோட எதிரி வந்து ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை, பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பாவை, அந்த மாதிரி அந்த பாவையில் பிடித்து அதற்கு முறையாக வந்து எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அலங்காரங்கள் செஞ்சுக்கணும். கருப்பு வளையல், கருப்பு பொட்டு, இப்போ ஆணாக இருந்தாங்கன்னா கருப்பு துண்டு, இந்த மாதிரி எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரியான இதில் வச்சு பாவை செய்து அந்த பாவையை வந்து அந்த சாம்பலுக்கு மேலே எந்திரம் வரைச்சிருக்கீங்களா அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? மந்திரத்தை வந்து ஒரு 1008 உரும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுத்துட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மந்திர உச்சாடனம் கொடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கிழவ மரத்தினுடைய முள் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுருக்கணும். அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேதனை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு இந்த முள்ளை எடுத்து நீங்கள் அதில் வந்து சொருகிடணும். அந்த இடத்துல குத்தி வச்சிடணும். குத்தி வச்சுட்டு அதிலேயே அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவைக்கு மேலே வந்து கருங்கோழினுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சம்மந்தப்பட்ட நபரனுடைய பெயரை வந்து ரெட் கலர் மார்க்கரில் எழுதி அதை வச்சிடணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக வந்து இப்போது பௌர்ணமி முடிந்து 3ஆம் தேதி நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தினமும் 1008 ரூபா கொடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இதே வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் இந்த பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூஜை பண்ணி ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா அதற்கு மேலே கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த மண் சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சதா தொல்லை கொடுத்துட்ருக்கக்கூடிய உங்களுடைய எதிரி வந்து அவருடைய உடலை வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு வேதனை உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பக்கமே வராத அளவுக்கு அந்த சூழ்நிலையில் வந்து கொண்டு வந்துடும். சரியா நண்பர்களே? இது வந்து நன்மை தீமை அறிஞ்சு செய்கிறது
உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது சரிங்களா அப்படின்னு சொல்லி திருமணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.